வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி கோதுமை மாவு எப்படி அரைச்சி வச்சா பூரி சப்பாத்தி இதெல்லாம் சாஃப்டாக புசு புசுன்னு வரும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பூரி அப்பளம் மாதிரி இல்லாமல் புசு புசுன்னு இருக்கணும், அதே சமயம் ஒரு விரலில் பிச்சாலே சாஃப்டாக வரணும். சப்பாத்தியும் அதே தாங்க. சப்பாத்தி நம்ம எவ்வளோ நேரம் ஆனாலும் செஞ்சு வச்சாலும் சாஃப்டாக இருக்கணும், ரொட்டி மாதிரி ஆகிடக்கூடாது. இது ரெண்டும் நமக்கு நல்லா வந்தாலே வீட்டில் பாதி பேருக்கு பிடிச்சி போயிடும் நம்ம செய்கிற ரெசிபி. அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. நம்ம மாவு அரைச்சி வைக்கிறதுலேருந்து நம்ம செஞ்சு காட்டுறது வரைக்கும் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் 5 கிலோ கோதுமை எடுத்திருக்கேங்க. இது கடையில் வாங்கின கோதுமை. நீங்கள் ரேஷன் கோதுமைன்னா வாங்கி அதில் உள்ள தூசெல்லாம் எடுத்துட்டு கழுவி வெயிலில் நல்லா காய வச்சுருங்க. ஒரு 3 நாளைக்கு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரைக்க கொடுத்து விடணும். இது கடையில் வாங்கின பஞ்சாப் கோதுமை. நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. நம்ம எப்படி மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்குகிறோமோ அது மாதிரி பஞ்சாப் கோதுமை கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா மளிகை கடைகளில் இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் கிடைக்கிது. உங்கள் ஊரில் கிடைக்கிதான்னு கமெண்டில் சொல்லுங்கள். பஞ்சாப் கோதுமை கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும், நல்லா அப்படியே ஒரு ஷைனிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இது கழுவ தேவையில்லை. இதுக்கு நான் என்னென்ன பொருளெல்லாம் சேர்க்க போகிறேன், எவ்வளோ அளவு சேர்க்க போகிறேங்கிறதையும் நான் வரிசையாக சொல்கிறேன். இது கொண்டக்கடலை, காராமணி, பார்லி சேர்க்குறேன். நான் எல்லாமே வெள்ளை கலராக எடுத்திருக்கேன். நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால கொண்டக்கடலை 1/2 கிலோ. 1 கிலோவுக்கு 100 கிராம் அப்படிங்கிற கணக்கில் 5 கிலோவுக்கு 1/2 கிலோ சேர்த்துருக்கேன். இது பார்லி மட்டும் 200 கிராம் சேர்த்துருக்கேன். காராமணி 1/2 கிலோ, கொண்டக்கடலை 1/2 கிலோ, பார்லி ஒரு 200 கிராம். இது 3மே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, உடம்புக்கும் நல்லது. நம்ம போட்டு அரைச்சி செய்கிறப்பையும் நமக்கு வெயிட் லாஸ்க்கு இந்த பார்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே ஒயிட் கலரில், நீங்கள் காராமணி சிகப்பு கலர் இருந்தால் கூட எடுத்துக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. இது எல்லாத்தையுமே நல்ல வெயிலில் காய வச்சிடணுங்க. கழுவ தேவை கிடையாது. ஆனால் வெயிலில் அரைக்கிறதுக்கு நீங்கள் ஈவினிங் அரைக்க போகிறீங்கன்னா காலையிலேருந்து நல்லா காய வச்சுருங்க. ஏன் நான் காய வைக்க சொல்கிறேன் அப்படின்னா வண்டு பிடிக்காமல் இருக்கும், அதுக்காக தான் காய வைக்க சொல்கிறேன். நம்ம அரைச்சி வைக்கிற பொருள் கெட்டு போகக்கூடாது. நம்ம மெனக்கெட்டு காசு போட்டு எல்லா பொருளும் வாங்கி நம்ம மாவு அரைச்சி வச்சோன்னா அது வண்டு பிடிச்சி போச்சுன்னா அது அப்படியே எடுத்து போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இப்போ பார்லி நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நல்லா மாடியில் கொண்டு காய வச்சேன். நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை, லென்த்தாக போகும் அப்படின்ட்டு. இது இப்போ கோதுமையை காய வச்சு எல்லாத்தையுமே காய வச்சு தனித்தனியாக உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தனித்தனியாக கொட்டுறேன். பார்லி 200 கிராம், காராமணி வெள்ளை காராமணி 1/2 கிலோ, கொண்டக்கடலை 1/2 கிலோ. 1 கிலோ நீங்கள் செஞ்சிங்கன்னா 100 கிராம் கொண்டக்கடலை, 100 கிராம் காராமணி, ஒரு 50 கிராம் பார்லி போட்டுக்கோங்க. நான் 5 கிலோ அப்படிங்கிறதுனால 1/2 கிலோ கொண்டக்கடலை, 1/2 கிலோ காராமணி, 200 கிராம் பார்லி சேர்த்துருக்கேங்க. இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட வேண்டியது தான். பாருங்கள், நல்லா இது எல்லாமே வெள்ளை கலரில் இருக்கும். இது மாவு நல்லா சாஃப்டாக வர்ற மாதிரி நீங்கள் கடையில் சொல்லிடுங்க. எனக்கு சில பேர் அதாவது தவிடு இருக்கிற மாதிரி இருக்கும், அரைச்சி கொடுத்து விடுவாங்க. ஆனால் வீட்டில் நம்ம குந்தி சலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வாங்கிடாதீங்க. அரைக்கும் போதே மில்லில் உள்ளவங்கள்ட்ட சொல்லிடுங்க, நல்லா ஃபைன் பவுடராக எனக்கு கோதுமை அரைச்சி கொடுங்க, நான் திரும்ப வீட்டில் எல்லாம் போய் சலிக்க முடியாது, எனக்கு நல்ல ஃபைனாக அரைச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி கொடுப்பாங்க. சில டைம் பார்த்திங்கன்னா நம்ம மாவு எடுத்து பார்த்தோன்னா அப்படியே திரியாக இருக்கும். அதில் உள்ள உமியெல்லாம் நம்ம உட்காந்து சலித்து எடுத்து வைக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா மெல்லிசாக அரைச்சி கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்துடுங்க. நான் இப்போ மில்லுக்கு கொடுத்து விட்டுட்டேன். இப்போ அரைச்சி வாங்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு சில்வர் செம்படத்தில் கொட்டி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி சில்வர் பாக்ஸில் கோதுமை மாவை கொட்டி வைங்க, கெட்டும் போகாது, அந்த வாடையும் வராது. இப்போ கோதுமை மாவெலாம் ஒரு வாடை வந்துடும். பிளாஸ்டிக்கில் தவிர்த்துட்டு சில்வர் பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக அரைச்சி கொடுத்து விட்டுருக்காங்க. நல்லா இருக்குது மாவு. நல்லா ஆற வச்சுட்டேன், ஓவர் நைட்டு நல்லா ஆற வச்சுட்டேன். ஆற வச்சாதான் மாவில் அந்த மிஷின் சூடு இருக்கும், அது நல்லா ஆறினா தான் வண்டு பிடிக்காது. நிறைய பெண்கள் எல்லா மாவும் அரைச்சி வைப்பாங்க, பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துலேயே வண்டு பிடிச்சிரும். அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம சரியாக அதை
முறைப்படி ஸ்டோர் பண்ணாதது தான் காரணமாக இருக்கும். நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்ம கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க மளிகை ஜாமான். அதை எப்படி நம்ம வந்து குடும்ப பெண்கள் தான் அதை சீர்பாராக வச்சு நம்ம பயன்படுத்தணும். ரொம்ப வேஸ்ட் ஆகாமல் அந்த அரைச்சி வைக்கிற பொருளை கரெக்டாக நம்ம சமைச்சிடணும். அப்போ தான் நம்ம வீட்டு செலவும் வீட்டில் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு மளிகை ஜாமானும் வீணாக போகாமல் இருக்கும். அதை தான் நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுவேன். பாருங்கள், மாவு வந்து எப்படி மெல்லிஸாக இருக்குது பாருங்கள். விரலில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அதுக்காக தான் உங்கள்கிட்ட ஏன்னா அந்த உமி இருந்துச்சுன்னா நம்ம உட்காந்து திருப்பி சலிக்கணும். ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா அடித்து வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா நம்ம சலிக்க தேவையில்லை. பூரி சப்பாத்தி எல்லாம் வந்து நல்லா புசு புசுன்னு வரும், சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம அரைக்க கொடுக்கும்போது இந்த மாதிரி அரைச்சி நான் இன்றைக்கி கேழ்வரகும் அரைச்சி வாங்கிட்டு வந்தேங்க. கேழ்வரகு, கோதுமை இந்த மாதிரி நான் வந்து அரைச்சி வச்சுக்கிறது எனக்கு வழக்கம். என்னென்ன பொருளெல்லாம் அரைச்சி வச்சுக்க முடியுமோ பாக்கெட் உணவுகளை தவிர்த்திடணும். நம்ம பெரும்பாலும் வீட்டில் வந்து அரைக்கிற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்க வீட்டில் ஆரோக்கியம் கூடுங்க. பாக்கெட்டில் கடையில் வாங்கி நம்ம சமைக்கிறத முற்றிலுமாக தவிர்த்திடணும். வீட்டில் வாங்கி நம்ம கொஞ்சம் மெனக்கட்டு செய்யும்போது நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாரோட ஆரோக்கியமும் இதில் இருக்குங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன் ரொம்ப நாளாகவே. வீட்டில் அரைக்கிற பழக்கத்தை, மளிகை ஜாமான் வாங்கி அரைக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் அரைக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. கோதுமை, மிளகாய், மல்லி, மஞ்சள் இப்படி என்னென்னலாம் அரைச்சி யூஸ் பண்ண முடியுமோ பாக்கெட்டில் வாங்குறத தவிர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணுங்கள். இதை நல்லா ஸ்டோர் பண்ணி நான் மூடி போட்டு வச்சிட்றேன். இப்போ கோதுமை மாவு சப்பாத்திக்கு பிசைஞ்சிருக்கேங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக. உப்பு, தண்ணி வேறு எதுவும் நான் போடலைங்க. இதில் வந்து வேறு பாலோ இல்லை நெய்யோ வேறு எதுவுமே சேர்க்கலை. குழந்தைங்களுக்கு செய்யும்போது மட்டும் சப்பாத்தியில் கொஞ்சமாக பட்ரு தடவி நான் வந்து சுட்டு கொடுப்பேன். மற்றபடி எனக்கு செய்யும்போது நான் வந்து சும்மா எண்ணெய் கூட போட்டுக்க மாட்டேங்க. நான் டயட்டில் இருக்கிறதுனால நான் வந்து எண்ணெய் கூட ஊற்றிக்க மாட்டேன். குழந்தைங்களுக்கு மட்டும் பட்ரு தடவி சப்பாத்தி செய்வேன். என் பொண்ணுக்கு வந்து பூரி தான் பிடிக்கும். அவங்களுக்கு பூரியும் சுட்டேன், சப்பாத்தியும் செஞ்சேன். நல்லா சாஃப்டாக வந்துச்சுங்க. பாருங்கள், நம்ம மாவு திரட்டும் போதே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ சப்பாத்தி போட்டு எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க சப்பாத்தி. கடன்னு நான் வந்து தோசைக்கல்ல அடுப்பில் போட்டுகிட்டே சப்பாத்தியெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். குழந்தைங்களுங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக லைட்டாக பட்ரு தடவிட்டு நான் வந்து சப்பாத்தி போட்டு கொடுப்பேன். அவங்க ஒரு சப்பாத்தி 2 சப்பாத்தி சாப்பிட்டுட்டு பூரி கேட்பாங்க. கொஞ்சமாக மாவு பிசைஞ்சு வச்சுக்குவேன். பூரிக்குங்கிறப்ப நம்ம வந்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றி பிசையணுங்க. சப்பாத்திக்குன்னா இப்போ நான் 1 கப்பு மாவு எடுத்திங்கன்னா 4 கப்பு தண்ணி ஊற்றி பிசைங்க சப்பாத்திக்கு. பூரிக்குங்கிறப்ப நீங்கள் வந்து 3 கப்பு ஊற்றி தண்ணி ஊற்றி பிசைங்க. அப்போ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பூரியும் பாருங்கள், நான் 2 விதமாக மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன். சூப்பராக வந்திருக்கு. பூரியும் வந்திருக்கு, சப்பாத்தியும் நல்லா வந்திருக்கு. இந்த பூரி வந்துங்க டக்குன்னு அப்படியே டப்புன்னு சப்பையாக ஆகாது. நான் காட்டுறேன் பாருங்களேன். பூரி சுட்டு வச்சா ரொம்ப நேரம் ஆனாலும் புஷ்ஷுன்னே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் குழந்தைங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணி அவங்க சாப்பிடுவாங்க. சப்பையாகிட்டுனா சாப்பிட மாட்டாங்க. நல்ல புஷ்ஷுன்னு இருக்கும் இந்த பூரி. அதே சமயம் மொறுன்னு இருக்காது. நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அப்புறமா அது வந்து அப்படியே சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்களேன், நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். பூரி வந்து உப்பலாகவும் இருக்குது. அதே சமயம் நம்ம கையால் பிச்சோன்னா சாஃப்டாக அப்படி வரணும். ஓரங்கள்லாம் கொஞ்சம் மொறுன்னு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பூரி வந்து சாப்பிட நல்லாயிருக்கும். குருமா ஊற்றி சப்பாத்தி செஞ்சாச்சு. இதுவும் ஒரே விரலில் பிக்கிற மாதிரி இருக்கும். நான் கேமரா ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு தான் நான் வந்து இந்த பிக்கிறேன். பாருங்கள், ஒரே விரலில் பிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.